மனங்கசந்து அழுவேன். ஆகையால் என்னை நோக்கி பாராதையுங்கள். என் ஜனமாகிய குமாரத்தி பாழாய் போனது நிமித்தம் மனங்கசந்து அழுவேன். எனக்கு ஆறுதல் சொல்ல வராதையுங்கள் என்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராலே இது தரிசன பள்ளத்தாக்கிலே அமளியும் விதியுங்குதலும் கலக்கமும் உள்ள நாளாயிருக்கிறது. இது அலங்கத்தை தகர்த்து பர்வதத்துக்கு நேரே ஆர்ப்பரிக்கும் நாளாயிருக்கிறது. எருசலேமுக்கு வரப்போகும் அழிவை நினைத்து ஏசாயா தீர்க்கதரிசி மனவேதனைப்படுகிறார், மனம் கசந்து அழுகிறார். ஏசாயாவின் இருதயமும் அவருக்குள் கலங்குகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய வருத்தத்தை வெளிப்படையாக அறிவிக்க விரும்பவில்லை. ஆகையினால் எனக்கு ஆறுதல் சொல்ல வராதையுங்கள் என்று சொல்லுகிறார். என்னை நோக்கி பாராதையுங்கள் என்றும் ஏசாயா சொல்லுகிறார். எருசலேம் ஜனம் பாழாய் போகிறார்கள். இதன் நிமித்தமாய் ஏசாயா மனங்கசந்து அழுகிறார். அவர் எருசலேமின் ஜனங்களை பற்றி சொல்லும்போது என் ஜனமாகிய குமாரத்தி என்னும் வாக்கியத்தை பயன்படுத்துகிறார். எருசலேமின் ஜனங்கள் பாழாய் போனாலும் அவர்கள் இன்னும் கர்த்தருடைய ஜனமாகவே இருக்கிறார்கள். ஏசாயா தனிமையிலே மனம் கசந்து அழ வேண்டும் என்று விரும்புகிறார். தனக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரும் வரக்கூடாது என்றும் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி மென்மையான மனமும் இளகிய இருதயமும் உள்ளவர். அவருடைய இருதயம் இப்போது உடைந்து போயிருக்கிறது. அவருடைய ஜனமாகிய குமாரத்தி பாழாய் போயிருக்கிறாள். அசீரியர்கள் எருசலேமின் மீது யுத்தம் பண்ண வருகிறார்கள். யூதருக்கு சிநேகிதராய் இருக்கிறவர்களினால் அவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை. எப்படி உதவி செய்வது என்பதும் அவர்களுக்கு தெரியவில்லை. அசீரியரின் சேனை எருசலேமின் மேல் முற்றுகை போட்டிருக்கிறார்கள். அவர்கள் பெரிய எந்திரங்களை பயன்படுத்தி எருசலேமின் அரணிப்பான கோட்டளைகளை உடைத்து தகர்க்கிறார்கள். அவர்கள் அலங்கத்தை தகர்க்கும் போது எருசலேமுக்குள்ளே இருக்கிற ஜனங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர்கள் பர்வதத்திற்கு நேரே தங்கள் கண்களையும் கைகளையும் ஏறெடுத்து புலம்புகிறார்கள். பர்வதங்களே எங்கள் மேல் விழுந்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் என்றும், எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை பாதுகாத்து காப்பாற்றுங்கள் என்றும் இஸ்ரவேல் ஜனங்கள் பர்வதத்திற்கு நேரே ஆர்ப்பரிக்கிறார்கள். பர்வதத்திற்கு நேரே ஆர்ப்பரிக்கும் நாள் என்னும் வாக்கியத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வழக்குகளை பர்வதங்களிடம் முறையிடுகிறார்கள் என்றும் பொருள் சொல்லலாம். பர்வதங்கள் தங்களுக்கும் தங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கும் அசீரியருக்கும் இடையே உள்ள வழக்கை விசாரித்து நீதியான தீர்ப்பு சொல்லட்டும் என்று இஸ்ரவேல் புத்திரர் ஆர்ப்பரிக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறதை கேளுங்கள். நீ எழுந்து பர்வதங்களுக்கு முன் உன் வழக்கை சொல். மலைகள் உன் சத்தத்தை கேட்க கடவது. பர்வதங்களே, பூமியின் உறுதியான அஸ்திவாரங்களே, கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள். கர்த்தருக்கு அவர் ஜனத்தோட வழக்கு இருக்கிறது. இஸ்ரவேலோட அவர் வழக்காடுவார். அசீரியர்கள் எருசலேமுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்திருக்கிறார்கள். இதனால் எருசலேம் நகரத்திற்குள் அமளியும் மிதியுங்குதலும் கலக்கமும் மிகுதியாயிருக்கிறது. இந்த நாள் இஸ்ரவேல் புத்திரருக்கு வேதனையும் வருத்தமும் மிகுந்த நாளாய் இருக்கிறது. அசீரியர்கள் எருசலேமின் அலங்கத்தை தகர்க்கும் நாளாய் இருக்கிறது. எருசலேம் நகரத்தாருக்கு பர்வதத்திற்கு நேரே ஆர்ப்பரிக்கும் நாளாய் இருக்கிறது.